அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் கருவல சிகிச்சையை சிறந்த முறையில் முன்னெடுக்கும் வைத்தியசாலையாக இனுவில் மக்லியோட் வைத்தியசாலை தெரிவு செய்யப்பட்டு அதற்கு சர்வதேச விருது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விருதானது BWIO என்ற அமெரிக்காவினை சேர்ந்த அமைப்பினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விருது வழங்கும் நிகழ்வு அண்மையில் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் கருவல சிகிச்சையினை சிறந்த முறையில் முன்னெடுக்கும் வைத்தியசாலையாக குறித்த வைத்தியசாலை 10 சர்வதேச நாடுகளினால் தெரிவு செய்யப்பட்டு இந்த விருது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த வைத்தியசாலை 126 வருடம் பழமை வாய்ந்த வைத்தியசாலையாக காணப்படுகின்றதோடு தற்பொழுது மக்லியோட் வைத்தியசாலை குழந்தை சத்திர சிகிச்சை நிபுணர் சயந்தனால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி முட்கொம்பன் பிரதேசத்துக்கான சீரான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தருமாறு கோரி பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட முட்கொம்பன் மற்றும் அரசபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் குறித்த கிராமத்திற்கான போக்குவரத்து சேவை சீராக இடம்பெறவில்லை என்பதுடன் ஒரே ஒரு சேவையில் ஈடுபடும் அரசு பேருந்து பாடசாலை விடுமுறை நாட்களில் சேவையில் ஈடுபடுவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வரும் அப்பிரதேச மக்கள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சாணி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள். நன்றி.